பிரியமானவர்களே, சில வேளைகளில் கட்டடங்கள் முடிவு பெறாமல் இருந்தால் அது அரைகுறையானதாக இருப்பதால் எதற்கும் உதவாமல் இருக்கும். அதேபோல எபேசுவிலும் உள்ள கிறிஸ்தவ மக்களிடம், விசுவாசிகளிடம் அந்த கிறிஸ்தவத்தின் அந்த நிறைவு பெறாத ஒரு நிலையை பவுல் பார்க்கின்றதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டுமென்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். இந்த பகுதிக்கு நாம் எபேசுவில் பவுலின் ஊழியம் என்று நாம் பார்க்கலாம். அப்பல்லோ கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுலும் அங்கு சென்றால் நன்றாக இருக்காது என்று, ஊழியத்தையும் சீராக செய்ய முடியாது என்று அப்பல்லோவுக்கு பவுல் இடம் கொடுத்துவிட்டு பவுல் எபேசுவுக்கு வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 2 நாம் பார்க்கும் பொழுது, விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெறாதவர்களும் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பெற்றவர்களாக இருந்தனர் என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானத்தை கொடுத்தார். அவர் ஆண்டவரின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் முன்னோடியாக வந்தார் என்று நாம் அறிவோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, பாவத்துக்கு தண்டனை உண்டு, ஆகவே மனம் திரும்ப வேண்டும் என்று மக்கள் தெரிந்திருந்தனர். கடினமான உபதேசமாகவும் யோவானுடைய உபதேசம் இருந்தது. இயேசுவின் உபதேசத்தை நாம் பார்க்கும் பொழுது நற்செய்தியும் அன்பும் உள்ளதாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவர் உலகை மீட்க மனிதனாக பிறந்தார். மாபெரும் இரட்சிப்பை உண்டு பண்ணி பரமேறின பிறகு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையாக அருளப்பட்டார் என்று நாம் அறிவோம். எபேசு மக்கள் ஆண்டவரின் கிருபையையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையையும் அறியவில்லை. வசனம் 6-7 நாம் பார்க்கும் பொழுது, பவுல் அவர்களுக்காக ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார். நாம் பரிசுத்தமாக வாழவும் நற்செய்தி அறிவிக்கவும் நமது பாவத்தை உணர்த்துவதும் நம் வாழ்வில் பெரும் புதிய வாழ்வுக்கும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் அன்பில் வளரவும் ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கவும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்று உமக்காக வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமேன்.